பக்கத்து அருகாமையிலே அமர்ந்திருந்தவர் ஒரு நல்ல நண்பர். நிச்சயம் இந்த காலத்தில் மதுரையை சர்வதேச விமான நிலையம் ஆக்குவதற்கு அவர் கூடுதலாக முயற்சி செய்வார் என்று நாங்கள் சொன்னோம். அதனுடைய முதல் கட்டம் தான் 24x7 என்பது நிறைவேறியது. இப்பொழுது இரண்டாவது கட்டம் இது நிறைவேறி இருக்கிறது. இதற்கு முதல் காரணம் இந்த 7 ஆண்டுகள் விடாது குரல் கொடுத்த நானும், விருதுநகர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மாணிக்கம் தாகூர் அவர்களும், அதே போல கடந்த 5 மாதத்துக்கு முன்பு அமைச்சரவர்களை நேரிலே சந்தித்து தென் மாவட்ட எம்பிக்கள் எல்லாம், மரியாதைக்குரிய கார்த்திக் சிதம்பரம் அவர்கள், மரியாதைக்குரிய நவாஸ்கனி அவர்கள், மரியாதைக்குரிய தங்கத்தமிழ்ச்செல்வன் அவர்கள், மரியாதைக்குரிய சச்சிதானந்தம் அவர்கள், இதே போல தென் மாவட்டத்து எம்பிக்கள் எல்லோரும் சேர்ந்து விமான போக்குவரத்து துறை அமைச்சரிடம் ஏறக்குறைய 1 மணி நேரம் வாதிட்டோம். மனுவை அளித்து எல்லோரும் சமூக ஊடகங்களில் பகிர்ந்திருக்கிறோம். எனவே இது ஒரு கூட்டு உழைப்பு. இந்த கூட்டு உழைப்பில் எங்களது தோழமை கட்சிகள் இவ்வளவு பெரிய முயற்சியை செய்திருக்கிறார்கள். அதிமுக எதுவுமே செய்யவில்லை என்று நான் சொல்லவில்லை. செய்திருந்தால் சொல்லுங்கள் என்று சொல்கிறோம். அவ்வளவுதான். ஏனென்றால் கடந்த 2 ஆண்டாக ரஷ்யா உக்ரைன் போரினால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு பிறகு ஐரோப்பிய நாடுகள் ஒரு மிக முக்கியமான தீர்மானத்தை நிறைவேறியது. ஒரு நாட்டுக்கு தேவையான எரிபொருளில் சேமிப்பை 30% கட்டாயம் சேமிக்க வேண்டும் என்று தீர்மானத்தை நிறைவேற்றி எல்லா நாடுகளும் அதை அமுல்படுத்தியது. ஆனால் அந்த போரிலே இருந்து ஒரு படிப்பினையை கூட மோடி அரசு பெறவில்லை. பதிலாக நான் போரை தீர்க்கப் போகிறேன் என்று வெறும் வாய்ச்சவடால் தான் அடித்தார். இன்றைக்கு என்ன தெரியுமா நிலை? இந்தியாவினுடைய ஒரு எரிபொருள் தேவை என்பது, ஒரு நாளுடைய தேவை என்பது 30 லட்சம் டன். ஆனால் நம்மால் கையிருப்பு வைக்க முடிவது 1,30,000 டன் தான். அதாவது 1.5 to 2 நாளுக்கான தேவைக்கு தான் நம்முடைய கையிருப்பு இருக்க முடியும். ஆனால் ஜப்பானுடைய கையிருப்பு 244 நாள் ஜப்பானில் கையிருப்பு வைக்க முடியும். எந்த முயற்சியும் செய்யலை. போன ஆண்டுக்கு முதல் ஆண்டு 2800 கோடி புதிய சேமிப்புக்கு ஒதுக்கப்பட்டு அதை ரிவைஸ்டு பட்ஜெட்டில் வெறும் 800 கோடி ஆக்கிட்டாங்க. 80% கட் பண்ணிட்டாங்க. இந்த ஆண்டு மார்ச் மாதம் பிப்ரவரி 28 தாக்கல் செய்த பட்ஜெட்டில் புதிய சேமிப்பு கிடங்குக்கு ஒதுக்கீடு செய்தது வெறும் 1 லட்சம் ரூபாய். அதாவது மோடி அரசு இவ்வளவு பெரிய ஆபத்துக்கு முன்னுணர்ந்து ஒன்றும் ஒதுக்கவில்லை. மாறாக கடந்த 5 வருஷம் உஜ்வாலா திட்டத்துக்கு விளம்பரத்திற்காக இவர்கள் செலவழித்தது 3500 கோடி. ஆனால் புதிய சேமிப்பு கலனுக்காக இவர்கள் செலவழித்திருப்பது வெறும் 1600 கோடி. 1/3 பங்கு தான். விளம்பரத்துக்கு செலவு செய்ததில் 1/3 பங்கு தான் உண்மையான தேவைக்கு செலவு செய்திருக்கிறார்கள். அதனால் தான் இன்றைக்கு இவ்வளவு பெரிய பற்றாக்குறையை நாம் அனைவரும் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த பற்றாக்குறைக்கு முதல் காரணம் எந்த திட்டமிடலும் செய்யாத, முன்னேற்பாடு செய்யாத, வெறும் பகட்டு விளம்பரத்திற்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்திருக்கிற மோடி அரசு என்பதுதான் முக்கியம்.